ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 16 தொடங்கி 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கடலில் எழுந்த பெரும் காற்றும் பொங்கி எழுந்த அலையும் ஒரு குழுவினரை, அதாவது சீடர்களை பதற்றமடைய வைத்தது, பயப்பட வைத்தது. ஆனால் இன்னொரு நபரையோ, அதாவது இயேசுவை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை. மாறாக அவர் பொங்கி எழுந்த கடல் மீது வெற்றிகரமாக நடந்து வந்தார். என்ன காரணம்? பதில் இதுதான். சீடர்கள் அப்பம் பலுகிய இடத்திலிருந்து நேரடியாக கடலுக்கு வந்தார்கள். இயேசுவோ மலையிலிருந்து கடலுக்கு வந்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 5 அப்பத்தை பலுகி 5000 பேருக்கு பகிர்ந்து அளித்த பின்பு இயேசு மலைக்கு இறைவனோடு உறவாடச் சென்றதாக யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். ஆனால் சீடர்களோ அப்பம் பலுகிய இடத்திலேயே இருந்துவிட்டனர். இது ஒரு அடையாளச் செயலாக இருக்கிறது. அதாவது சீடர்கள் வாழ்க்கையினுடைய உணவு, உடை, பொருளாதார வசதி போன்றவற்றிலேயே திருப்தி அடைந்து இறைவனை தேடாத நிலையை சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு மாறாக இயேசு பொருளாதார காரியங்களை எல்லாமுமாக பார்க்கவில்லை. அவற்றை வாழ்வின் ஒரு பகுதியாக மட்டுமே பார்த்தார். கடவுளை மட்டுமே எல்லாமுமாக பார்த்தார். எனவேதான் இறைவேண்டல் செய்ய உடனடியாக மலைக்கு சென்றார். பொருளாதாரத்தை எல்லாமுமாக நாம் பார்க்கின்ற பொழுது சீடர்களைப் போல மனம் பதறுவதும் உள்ளம் உடைவதும் தவிர்க்க முடியாது. கடல் இவ்வுலகிற்கும் அதில் வீசிய பெரும் காற்றும் பொங்கி எழுந்த அலைகளும் இவ்வுலகின் ஓயா பிரச்சனைகளுக்கும் அடையாளங்களாக இருக்கின்றன. கடலில் அலைகள் ஓய்வதில்லை போல வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஓய்வதில்லை. இதற்கு மாறாக இறைவனை எல்லாமுமாக நாம் நினைக்கின்ற பொழுது இயேசுவைப் போல வாழ்வில் வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் நம்மால் எளிதில் கடந்து செல்ல முடியும்.
இறைவேண்டல் வழியாக தந்தையோடு கொண்டிருந்த ஆழமான உறவை அனுபவித்த பின்பு இயேசு கடலுக்கு வந்தபொழுது கடலின் கொந்தளிப்பை கண்டு அவர் பயப்படாதது மட்டுமல்ல, கடல் மீது நடந்து வந்தார். இது கடலையே, அதாவது வாழ்க்கையினுடைய தீமைகளையும் பிரச்சனைகளையும் வெற்றி கொண்டதை சுட்டிக்காட்டுகிறது. நாமும் கடவுளோடு ஆழமான உறவு கொள்ளுகின்ற பொழுது வாழ்வின் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதது மட்டுமல்ல, அவற்றை வெற்றி கொண்ட மனிதர்களாகவும் வாழ ஆரம்பிப்போம். கொடுங்கோல் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் கொடுங்கோல் அரசனாக நாட்டை ஆட்சி செய்த பொழுது மக்களை கொடுமைப்படுத்தி தண்டிப்பதில் கெட்டிக்காரனாக இருந்தான். அது மட்டுமல்ல, அதில் ஒருவிதமான மகிழ்ச்சியும் அனுபவித்தான். ஒரு முறை எந்த தவறும் செய்யாத ஒரு இளைஞனை கைது செய்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தான். அந்த இளைஞனது பெற்றோர் கொடுங்கோல் அரசனது இரக்கத்தை இறைஞ்சி நின்றனர். தங்களது மகனை விடுவிக்குமாறு வேண்டினர். கொடூர மன்னன் இரக்கம் காட்டுகிற அளவிற்கு இறங்கி வரக்கூடியவன் அல்ல. இவர்கள் தொடர்ந்து இறைஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்ததால் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தான். அந்த கொடுங்கோல் மன்னன் இளைஞனது பெற்றோர்களை அழைத்து, நீங்கள் தொடர்ந்து இறைஞ்சுவதால் உங்கள் மகனை விடுவிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. இன்று உங்களது வீட்டிற்கு அரண்மனையிலிருந்து ஒரு ஆடு அனுப்பப்படும். அந்த ஆட்டிற்கு தேவையான அனைத்து உணவுகளும் 1 மாத அளவிற்கு அரண்மனையிலிருந்தே உங்கள் வீட்டிற்கு தரப்படும். அதை நீங்கள் அந்த ஆட்டிற்கு கட்டாயம் தர வேண்டும். 1 மாதம் முடிவில் ஆட்டினுடைய எடை கூடாமல் இன்று இருப்பது போல அப்படியே இருந்தது என்றால் நான் உங்களது மகனை விடுதலை செய்வேன் என்று சொன்னானாம். இளைஞனின் பெற்றோரும் தங்களது மகனை காப்பாற்ற வேறு வழி தெரியாதால் அரசனின் நிபந்தனையை ஏற்று ஆட்டை வீட்டிற்கு எடுத்து சென்றனர். ஆட்டிற்கு தேவையான உணவும் அரண்மனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அனுப்பப்பட்டது. பெற்றோர்கள் அந்த உணவை ஆட்டிற்கு கொடுத்தனர். 1 மாதம் கழித்து அரசனின் முன்னிலையில் ஆடு எடை போடப்பட்ட பொழுது அதன் எடை கூடாமல் இருந்தது. அரசனுக்கு ஆச்சரியம். எப்படி என்று கேட்டபொழுது அந்த பெற்றோர், நீங்கள் கொடுத்த ஆட்டிற்கு எதிராகவே ஒரு ஓநாயை நாங்கள் கட்டி போட்டோம். ஓநாயை பார்த்து பயந்த ஆடு தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை சரியாக உண்ணவில்லை. அதிக பசி வந்த பொழுது மட்டும் கொஞ்சம் உணவை உண்டது. இதன் காரணமாக அதன் எடை கூடவில்லை என்று பதில் தந்தனராம். அரசனும் வேறு வழி இல்லாமல் அந்த இளைஞனை விடுவித்தான். அன்பிற்குரியவர்களே, இருளை பார்த்தும் புயலை பார்த்தும் பூதங்களை பார்த்தும் அஞ்சி நடுங்கிய சீடர்களைப் போல நாமும் பயந்து பயந்து வாழ்ந்தோம் என்றால் வளர்ச்சி என்பது எட்டாக்கனியே. எல்லாவிதமான பயங்களையும் வெற்றி கொள்வதற்கான ஒரே வழி எல்லாவற்றையும் தாண்டி செயல்படுகிற இறைவனை நம் வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொள்வதே. மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வின் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வு உமது உடன் இருக்கக்கூடிய பிரசன்னத்தை உணர்வதே என்கிற உண்மையை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். அச்சமெல்லாம் நீக்கி அமைதி தருவே, சேவையிலும் ஜெபத்திலும் வாழ கற்றுத் தருவே, எங்கள் வாழ்வை உமக்கே அர்ப்பணிக்கிறோம். சமூகத்தின் தேவைகள் பல அதிகரிக்க அப்போஸ்தலரும் உம்மை நாடினார்கள். ஜெபமும் இறைவார்த்தையும் முதன்மை என்று சேவைக்காக தேர்ந்தெடுத்தார்கள். பரிசுத்த ஆவியால் நிரம்பிய உள்ளங்கள் அன்போடு பணியில் இணைந்தார்கள். உம்முடைய திருச்சபை வளர்ந்தது, உண்மை வழியில் நிலைத்தது. ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் இருப்பீர், அச்சமெல்லாம் நீக்கி அமைதி தருவீர், சேவையிலும்
ஜெபத்திலும் வழக்கற்றுத் தருவி. எங்கள் வாழ்வை உமக்கே அர்ப்பணிக்கிறோம். அலைகள் மத்தியில் படகு ஆட சீடர்கள் அஞ்சிக் குலைந்தார்கள். காற்றின் சத்தத்தில் மனம் கலங்க நீர் மேல் நடந்து நீர் வந்தீரே. நான் தான் அஞ்சாதி என்ற வார்த்தை அவர்களின் இதயத்தில் அமைதி தந்தது. உம்முடைய சந்நிதி வந்தவுடன் புயலும் அமைதியாய் மாறியது. ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் இருப்பீர். அச்சமெல்லாம் நீக்கி அமைதி தருவீர். சேவையிலும் ஜெபத்திலும் வழக்கற்றுத் தருவீர். எங்கள் வாழ்வை உமக்கே அர்ப்பணிக்கிறோம். நாமும் இன்று சேவைக்கு அழைக்கப்பட்டோம். அன்பின் கைகளாய் இருக்க வேண்டும். ஜெபத்தில் வேரூன்றி நின்று கொண்டு உமது சித்தம் நிறைவேற்ற வேண்டும். பயந்தாலும் நீர் அருகில் இருப்பீர். தளர்ந்தாரும் தாங்கி நிறுத்துவீர். உம்மை நம்பி நடந்தால் ஆண்டவரே, எங்கள் பாதை ஒளிரும் நிச்சயமே. ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் இருப்பீர். அச்சமெல்லாம் நீக்கி அமைதி தருவீர். சேவையிலும் ஜெபத்திலும் வழக்கற்றுத் தருவீர். எங்கள் வாழ்வை உமக்கே